லைஃப் லெஃப்ட் ஹேண்ட் டீட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படத்தை பார்க்க போறோம்னா டியூட் படத்தோட குட்டி ரோஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டியூட் படத்தோட சிம்பிள் ஒன்னேன்னு சொல்லட்டுமா? பட்டி வெட்டி சட்டை நான் கட்டாம வேற எவன் கட்டுவேன்? மணவரையில உட்கார்ந்து மகேஸ்வர் காலத்துல தாலி கட்ட போறது நான் தாப்பா. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மணவரையில உட்கார்றதுங்கிறது கஷ்டமான காரியம். இந்த ஓமகுண்டத்துல இருந்து வருது பாரு போக, அதெல்லாம் மூக்கல எரிச்சுனா எனக்கு தும்மல் வரும், சைனஸ் ப்ராப்ளம், கண் எரியே, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல கண் எரிச்சல, அப்புறம் தும்மல், அதோட நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால நீ தாலியை கட்டிட்டீன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன். இதான் படத்தோட கதை. இது வரைக்கும் எவ்வளவோ படம் பார்த்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான கேவலமான கதையை பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்லடா. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. 2 தடவை தூக்கி போட்டது காண்டா. அதுல இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லா 68 தடவை தூக்கி போட்டிருக்காப்புல. எவ்வளவு காண்டா இருக்கு இந்த படம் பார்த்தேன் எங்களுக்கு. சிம்பிள் ஒன்லைன்னு சொல்லட்டுமா? பிரதீப்புக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேத்துக்கும் நடக்குது. இவங்க 2 பேத்துக்கு குழந்தை பிறகுது. ஆனா இந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அப்பா இவங்க தான் சொல்றாங்க. இதான் படத்தோட சிம்பிள் ஒன்லை. இதுக்கு மேல டீட்டெயிலா தெரிஞ்சோம்னா ஸ்பாயிலர் ஆயிரும். தியேட்டர்ல போய் படத்தை பார்த்துருவாங்க. பொண்ணு 3 மாசம் கர்ப்பம் இல்லையாடா? டேய் அசோசியேட் சொல்றா. உண்மையிலே சொல்லுவோம், படம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு கணிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டேரக்டா கதைக்குள்ள ஸ்பாயில் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி கதை சொல்லிடுறேன். படத்தோட இன்ட்ரோன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இவ்வளவு கிரிஞ்சான இன்ட்ரோ பாத்திருக்க மாட்டீங்க. ஒரு சிங்கிள் எலும்பு மனுஷன் மொத்த மொன்னத்தையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபன்னா கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே தான், ஏன்னா அந்த மாதிரி ஹீரோ ஆக்கிட்டீங்கல்ல, கத்தி விசில் அடிச்சு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது படம் 100 கோடி அடிக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா என்னைக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் மேல ஏறி பாடி டான்ஸ் ஆனாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு 100 கோடி அடிக்காதுன்ட்டு. படத்துல கதை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க படத்துல வந்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அதை ஒட்டி கதையை ஒட்டி வெளியே போகவே மாட்டீங்க. லாஜிக் பார்க்காதீங்க, கிரிஞ்சு இருக்கும், காமெடி இருக்கும், லவ் இருக்கும், அதோட எமோஷனலா ஒரு சீக்கிரமா கனெக்ட் ஆயிருவீங்க. படத்துல உள்ள பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு மட்டும்தான். இந்த ஊர் 10,000 அந்த ஒரே பாட்டுல வர்ற அந்த மெலடி, அந்த லிரிக்ஸ் பாத்தீங்களா, அந்த லிரிக்ஸ் ஃபுல்லா இந்த படம் ஃபுல்லாவே வந்துட்டே இருக்கும். அந்த கட்டை மட்டும் நீங்க தூக்கிட்டீங்கன்னா படம் ஒரு 40 நிமிஷம் தான் வரும். இந்த படத்துல ஏகப்பட்ட பிளஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து போயிடும். இந்த நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிக் பார்க்க மாட்டாங்க. ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் நடக்கும். ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா ஹீரோயினுக்கு அது விருப்பம் கிடையாது. பிடிக்கலன்னா கிளம்பி போமான்னு சொல்லி வைக்கலாம். பிடிக்காத பொண்ணுக்கு ஹீரோ வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்காம அஃபர்ல விட்டுட்டு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆற வரைக்கும் பிரதீப் கூட வச்சுக்கிறதுலாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, படம் பார்த்ததான் புரியும். ஆனா லாஜிக் மிஸ்டேக், ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் நடக்கும். இதெல்லாம் நீ பண்ணி தொலைலாடா அப்படின்ட்டு நமக்கே வெறுப்பாற அளவுக்கு ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் நடக்கும். லாஜிக் பார்க்காம தான் பெட்டர். மற்றபடி பெருசாலும் இல்ல மைனஸ் எனக்கு எதுவுமே தோணவே இல்லை. ஏன்னா ஒரு காமெடி படம் பார்க்கணும், கமர்ஷியல் மூவி பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும் தான். அதை விட்டுட்டு நீங்க சும்மா இந்த ஒரு லாஜிக் மட்டும் மைனஸா தெரிஞ்சு மத்தபடி படம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படத்துல பிளஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளஸ் இருக்கு. எனக்கு இல்ல ரொம்ப நான் பிளஸ் பாக்கிறேன்னா சரத்குமார் தான். ஏன்னா ரஜினி சாருக்கு சரத்குமார் சாருக்கு 3 வயசு தான் வித்தியாசம். ஏன்னா அந்த மனுஷன் இந்த பசங்க டீனேஜ் பசங்க கூட நடிக்கிறோம், அவங்க எனர்ஜிக்கு ஈக்குவலா இறங்கி டான்ஸ் ஆடுறது, அதை பர்ஃபார்மன்ஸ் பண்றது, நடிக்கிறதா வந்து இன்னும் வயசா தானே உனக்கு இப்ப நடிக்கிறேன் நீ, அந்த மாதிரி சரத்குமார் சார் பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ அழகா நமக்கு பார்க்கும்போது அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நடிச்சிடும். அது மாதிரி சரத்குமார் சாரோட ஆக்டிங் வேற லெவலா இருந்துச்சு. அதே மாதிரி கோ ஆக்டர்ஸோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. இப்ப ஹீரோயின் மமிதா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. நமக்கு ஒரு உண்மையில ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் எப்படி நடிப்பாங்க அதே மாதிரி பிரதீப்பும் ஹீரோயினும் ரொம்ப நேச்சுரல். தோல் மேல கை போட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த பேசுறதை வைக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட நீங்க கதை பார்க்கும்போது நிறைய இடத்துல நிறைய படத்தை டச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. திருச்சிற்றம்பலம், அந்தி கண்ணாடி, அப்புறம் இந்த அசை செல்வன் படம் ஒன்று இருக்குமே, கதை பம்மன் ஒரு பாட்டு வருமே. இந்த படத்துல வர கதையெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேற கதையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும், கொஞ்சம் கிரிஞ்சு காமெடியா இருக்கும். இந்த தீபாவளிக்கு போய் பாக்குறீங்கன்னா ஃபேமிலியா போய் பார்க்கலாமா, ஃபேமிலியோட போய் இதை பார்க்கலாம். 18+ கண்டென்ட் மாதிரி எதுவுமே இருக்கு, ஒரு மாதிரி ஜாலியா என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். அதுல படத்துல பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் டேரக்டர் பாராட்டி ஆனோம் சார். ஏன்னா படத்துல வந்து நமக்கு எங்கேயுமே மெலடியா அப்படி ரஃபா அப்படி நல்லா எங்களா அவரோட பவரை எங்க இது பண்ணுமோ அந்த இடத்துல பவரை ஃபுல்லா காமிச்சு படத்தை ஃபுல்லாவே ஒரு எங்கேஜா வச்சிருந்தாரு. எந்த இடத்துல மெலடி ஏத்திடணுமோ, எந்த இடத்துல அலை வைக்கணுமோ, எந்த இடத்துல எமோஷனல் கனெக்ட் ஆகணுமோ, உண்மையிலேயே மியூசிக் டேரக்டர் பெரிய இதுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் கொடுத்தேன். ஏன்னா உண்மையிலே மனுஷன் மிரட்டி விட்டுருப்பாப்புல படம் ஃபுல்லாவே. சாங்ஸ்லயுமே சரி, இந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சரி நல்லா வச்சிருந்தாரு. அனிருத் அளவுக்கு இல்லைனாலும் ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா படத்துல நெகட்டிவிட்டின்னு ஒரே விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பிரதீப் ரங்கநாதன் சார் தயவு செஞ்சு ஹேர் கட் பண்ணுங்க, இல்ல விக்காச்சு வைங்க. ஏன்னா மொத்தம் 3 படம் கொடுத்தீங்க, 3 படமே ஹிட். ஒத்துக்கிறேன், நீங்க ஸ்டார் தான், அதுக்குன்னு ஒரே ஹேர் ஸ்டைலு ஒரே ஒரு ஃபேஸ் கட்டோட வச்சு சுத்தினீங்கன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. கொஞ்சம் கட்டமீச வைங்க, ஏன்னா முடிய மாத்தி வைங்க, நீங்க மொட்டை அடிச்சு நடிங்க. அவன் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தாலும் நினைக்கிற கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறீங்க. கொஞ்சம் கெட்ட மாத்தி வைங்க. ஏன்னா படத்தை பாதில இருந்து பார்த்தோம் அப்படின்னா டிராகன் பாக்குறோமா, லவ் டுடே பாக்குறோமா, இல்ல என்ன படம் பாக்குறோம் தெரியல, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. 10 குறைக்கு லவ் இன்ஜின்ஸ் படத்துல அதே ஹேர் ஸ்டைல தான்
இருக்கீங்க, ஸ்டார் தான் ஒத்துக்கிறோம். தயவு செஞ்சு அப்கமிங் டேஸ்ல ஹேர் ஸ்டைல மாத்துங்க. எனக்கு தெரிஞ்ச படத்தை நான் ஸ்பாய்லர் பண்ணல நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது சின்ன கதை சொன்னா ஸ்பாய்லர் ஆன மாதிரி இருக்கும். குட்டி ஸ்பாய்லர் பண்ணிட்டு, ஆனா மத்தபடி காமெடி எமோஷன்லாம் நிறைய இருக்கு. இந்த தீபாவளி போய் பாக்குறது இது ஃபேமிலி படமா இருக்கும். போய் பாக்குறது தாராளமா போய் பார்க்கலாம். இது தவிர்த்து இன்னும் 2 படம் வந்திருக்கு. டீசல் வந்திருக்கு, பைசான் வந்திருக்கு. விக்ரமோட பையன் தான், துரு விக்ரம் சார் நடிச்ச படம் தான் பைசான். அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் நடிச்ச டீசல் வந்திருக்கு. நான் 2மே பார்க்க டைம் கிடைக்கல. இந்த ஒரு படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஒரு பியூரிட்டி வச்சிருந்த படம் இதுவா இருந்துச்சு. அந்த படம் நாளைக்கு பார்த்தா நாளைக்கு ரிவ்யூ சொல்றேன். இப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டியூட் படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன பாயிண்ட் கேட்டீங்கன்னா 7/10 கொடுக்கலாம். ஏன்னா கிரிஞ்சு கொஞ்சம் காமெடி சீன் லாஜிக் பார்க்கறதுனால இதை மத்த பேர் சொல்றேன். மத்தபடி உங்க ஸ்கிரீன் பிளேக்கு, காமெடிக்கு, சினிமாகிராஃபிக், ஆக்டிங்க்கு தாராளமா மார்க்ஸ் அள்ளி கொடுக்கலாம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தீபாவளிக்கு டியூட் படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துட்டு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.